ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஊரில் 75,000 ஃபோனை 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பல வியாபாரிகள் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. அப்படி வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயே அப்பா 75,000 ஃபோனை 10,000 ரூபாய் தர்றீங்களா, ரொம்ப சந்தோஷமாச்சே, இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோனை 10,000 கொடுத்து வாங்கிடுவோம். அவன் ஃபோனு கொண்டு வந்தவன் விற்றுட்டு அவன் நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யாது. உள்ளுக்குள்ளே அந்த ஃபோனை கொஞ்சம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அது அதனுடைய பார்ட்ஸ், அந்த அந்த உறுப்புகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும். அப்போ இழப்பு யாருக்கு? நமக்கு தான். அதே போல் தான் நம்ம இந்த விவிலியத்தில் பார்க்குறோம். குறிப்பாக தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 27 முதல் 34 வரை நம்ம பார்க்குறோம். அவங்க ஈசாக்கினுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க, ஏசாவும் யாக்கோபும். இப்போ ஏசா வேட்டையாடுவதில் வல்லமையுடையவனாக இருக்கிறான். யாக்கோபு பண்புடையவனாக இருக்கிறான். இப்போது ஏசா ஒரு நாள் சோர்வடைஞ்சு போய் இருக்கிறாப்புல. அந்த நேரத்தில் அவருடைய தம்பி யாக்கோபு கூழ் குடிச்சிட்டு இருக்கிறாப்புல. எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ யாக்கோபு சொல்கிறான், அப்போனா தலைமகனுக்குரிய உரிமை எனக்கு கொடுத்துரு என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ ஏசா என்ன பண்ணுறாரு, சரி விடு, நான் சாகக்கூடிய தருவாயில் இருக்கிறேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தலைமகனுக்குரிய அந்த உரிமையை, அதாவது அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மாண்பு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் மதிப்பு என்ன என்பதை உணராமல் அறியாமல் ஏசா தலைமகனுக்குரிய உரிமையை யாக்கோபுக்கு விற்று விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் நீங்களும் நானும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த 3 காரியங்களை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஜெபம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், தர்ம காரியங்களில் நம்ம ஈடுபடுகின்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோதனை வருது. இப்போ கடவுளா, ஆன்மீகமா, அல்லது உலகமா, அல்லது உடல் சார்ந்த தேவைகளா, எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏசாவை போல இன்றைக்கி மட்டும் நான் நல்லா இருந்தால் போதும்பா, இன்றைக்கி நான் உயிரோடு இருந்தால் போதும்பா, இன்றைக்கி என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைய நாளில் அல்லது அன்றன்றைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த உடல் சார்ந்த தேவைகளை, உலகு சார்ந்த தேவைகளை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வை நம்ம இழந்து விடுகின்றோம். ஆகவே இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாக்கோபுவை போல அந்த தலைமகனுக்குரிய உரிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன தடைகள் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், நான் கடவுளிடமிருந்து இந்த தவக்காலத்தில் நான் முன்வைத்த வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை நான் பெற்றே தீர்வேன், அடைவேன் என்கிற அந்த மன உறுதிப்பாட்டோட நாம் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அருள் வரத்தை இறைவன் நமக்கு தந்துள்ள வேண்டும் என தொடர்ந்து இந்த இறைவார்த்தையினுடைய பின்பலத்தோட இந்த நாள் முழுவதுமாக இந்த இறைவார்த்தை தியானிப்போம், அதை வாழ்வாக்குவோம். அனைவரும் 2 கரங்களை குவித்து நம்பிக்கையோடு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உலகு சார்ந்த தேவைகளா அல்லது உம்முடைய திருவுளமா, எதை நிறைவேற்றுவது என்கிற அந்த ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் ஏசாவை போல உடல் சார்ந்த தேவைகள், உலகு சார்ந்த தேவைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அந்த சூழல்களெல்லாம் மாற வேண்டும். தெய்வமே, எங்களுக்கு உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மனநிலையை, ஏற்ற சூழலை தந்திரமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.